ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காரப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். இட்லி மாவு தான் எடுத்துருக்கோம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானலில் வச்சுக்கலாம். வானலில் வச்சுக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறினோடனே கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சோடனே உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தப்பருப்பு பொரிஞ்சோடனே நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கிறோம். கடலப்பருப்பும் எண்ணெயிலே போட்டுக்கலாம். கடலப்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனோடனே வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணி லைட்டாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். நம்ம நல்லா வதக்கிட்டு தான் மாவில் சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்குனது எல்லாத்தையும் மாவில் கொட்டிக்கலாம். மாவில் போட்டுட்டு நம்ம நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குழிப்பணியாரம் சட்டியை வச்சு இப்போ குழிப்பணியாரம் ஊற்ற போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது நல்லா ஹீட் ஏறினோன்னு தான் நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். ஹீட் ஏறிச்சு. இப்போ ஆயில் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றணுன்னா ஆயில் நல்லா ஹீட் ஏறினோடனே இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு எடுத்து ஒரு குழியிலே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவு ஊற்ற வரைக்குமே அடுப்பு சிம்மில் இருந்தாலே போதும். ஏன்னா பெருசில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஊற்றுனது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் பெருசில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னா அது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஏன்னா மூடி வச்சாலே நல்லா வெந்துடும். அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். நடுவில் இருந்தது மட்டும் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நடுவில் ஹீட் அதிகமாக இருக்கனால நடுவில் மட்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாமே இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இப்போயும் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு சேம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோன்னா பணியாரம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து தட்டில் மாற்றிடலாம். இதுக்கு நம்ம சட்னி வச்சு சாப்பிட்லாம். சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் குழந்தைக்கு கொடுக்கறனால அவளுக்கு எந்த சட்னியும் ரெடி பண்ணலை. அப்படியே ஊட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.